தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அதனுடைய 2ஆம் பகுதி. இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கேட்பதற்கும் ஜபிப்பதற்கும் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. சரிங்களா? இந்த மந்திரத்தை எப்படி ஜபிச்சு நம்ம சித்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த மந்திரத்தை பற்றிய எந்த ரகசியங்களும் எந்த ஃபேஸ்புக்லேயோ எந்த யூடியூப்லேயோ நீங்கள் எந்த நூல்களையும் பார்க்க முடியாது. இது குருகுல அடிப்படையில் குரு பாரம்பரியத்தில் மட்டும்தான் இந்த மெத்தட் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் குருநாதர்கிட்ட முறைப்படி உபதேசம் வாங்கியாச்சு, தீட்சை வாங்கியாச்சு. ஓகே, இப்போ அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் எனக்கு சொன்னதை சொல்கிறேன். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசி யோகம் நமக்கு தெரியணும். வாசி யோகம், சரிங்களா? வாசி யோகம் பல வகைகளில் இருக்குது. அந்த வாசி யோகத்தில் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூரண பிராணாயாமம் அப்படிம்பாங்க. சுவாசத்தை இழுத்து வெளியிடல பூரண நாடி சுத்தி பிராணாயாமம்னு ஒன்று சொல்லிட்டேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பூரண பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூரண பிராணாயாமம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இதை தெரிஞ்சாதான் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, காலையில் வெறும் வயிற்றில் செய்யணும். 2 மிளகு சாப்பிட்டு கொஞ்சம் போல் ஒரு 150 ml வரைக்கும் என்ன செய்யலாம், இளநீர் சாப்பிட்டு கொள்ளலாம். சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சிட்டு இந்த மந்திரத்தை என்ன செய்யணும், ஜபிக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஜபிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மூக்கின் வழியாகவும் ஒரே நேரத்தில் சுவாசத்தை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வெளியில் விட வேண்டும். சரிங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2 மூக்கில் உள்ள சுவாசத்தையும் என்ன செய்யணும், ஒரே மாதிரி என்ன செய்யணும், வெளியே விடணும். எப்படி விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், வலது கையினுடைய பெருவிரல், அப்புறமா இந்த 2 விரல், எது மோதிர விரல், நடு விரல், இது 2ஐயும் விட வச்சுக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த மோதிர விரல், இந்த 2ஐயும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாசத்தை ஒன்று போல ஒரே சீராக வெளியே விடணும். இப்போ நான் வெளியே விடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், சுவாசத்தை வெளியே விட்டாச்சு. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இறப்பையில் நுரையில் இருக்கக்கூடிய காற்று எல்லாமே வெளியே போனோடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆனோன்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரி சுவாசத்தை என்ன செய்யணும், அப்படியே உள்ளே இழுக்கணும். சரிங்களா? ஒரே மாதிரி சுவாசத்தை என்ன செய்யணும், உள்ளே அப்படியே இழுக்கணும், மேலோக்கி இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதா மெயின். இப்போ பாருங்கள், அப்படி உள்ளே இழுக்கிறப்ப என்ன செய்யணும்னா, ஓம் நமோ பகவதி, நல்லா புரியும், உள்ளே இருக்கிறேன், மேலே வெளியே விட உள்ளே இருக்கிறேன். பகவதி. சரிங்களா? இங்கே வரைக்கும் வந்த உடனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நான் இதை வச்சு அப்படி இப்படிதான் ஒரு செகண்ட், ஒரே செகண்டு தான் அப்படி மூடணும். மூடி ஓம் நமோ பகவதி அமிர்த, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமிர்த சஞ்சீவினி, இவ்வளோதான். அமிர்த சஞ்சீவினி, ஒரு செகண்ட் தான், அதுக்கு மேலே அந்த மூக்கை மூடக்கூடாது. அப்படி இந்த சுவாசத்தை இழுத்து இங்கே கொண்டு வச்சுட்டு ஓம் நமோ பகவதி இழுத்துட்டோம், அமிர்த சஞ்சீவினி இங்கே நிப்பாட்டணும் ஒரு செகண்ட். அப்புறம் திருப்பி வெளியே விடணும். அப்படி வெளியே விடுறோம் பார்த்தீங்களா? அப்படி வெளியே விடுகின்ற காலகட்டத்தில் என்ன செய்யணும், மம சாந்திம் குரு குரு சுவாகா. குரு குரு சுவாகா முடிச்ச உடனே பழையபடி இந்த மூக்கை என்ன செய்யணும், எப்படி அடைச்சி 10 செகண்ட் நிப்பாட்டு. 10 செகண்ட் நிப்பாட்டி எடுத்து, இவ்வளோதான். முதல்ல 2 மூக்கின் வழியாக ஒன்று போல சுவாசத்தை வெளியே விடணும். வெளியே விட்டுட்டு அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளே இழுக்கணும். ஓம் நமோ பகவதி, வாயால் சொல்லக்கூடாது, மனசால ஓம் நமோ பகவதி அப்படின்னு இங்கே கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓம் நமோ பகவதி இங்கே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை என்ன செய்யணும்னா,
ஒரு செகண்ட் மட்டும் தான் அப்படி மூக்க அப்படி அடைச்சி அமிர்த சஞ்சீவினி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மூக்கை திறந்து அங்கே சுவாசத்தை வெளியிடுறப்போ மம சாந்தீம் குரு குரு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு இதை அடைச்சி ஒரு 10 செகண்ட் வச்சுருக்கணும். இதுக்கு பூரண பிரணாயாமம்னு பேர். இதோடு இந்த மந்திரத்தை மனசால சொல்லி இழுத்து வெளியே விடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் நமோ பகவதி அமிர்த சஞ்சீவினி மம சாந்தீம் குரு குரு ஸ்வாஹா. இது போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறவங்களோ அசைவ உணவு சாப்பிட்றவங்களோ செய்ய முடியாது, செய்யக்கூடாது. செய்தால் எதிர்மறையான நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது இதை சொல்ல வேண்டும் என்றால் இப்படி தான் சொல்லணும். இப்போது இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எனக்கு சொல்கிறார் 12 முறை தான். இந்த மந்திரத்தை 12 முறைக்கு மேலெல்லாம் ஜபிக்கக்கூடாது. ஜபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. 12 முறை வாசி யோகத்தில் பண்ணி முடிச்சோம். 12 முறை தான். இப்போ முதல்ல பழகிறவங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4 தடவை சொன்னால் போதும். அப்புறமா ஒரு வாரம் முடிச்சதுக்கப்புறம் பழையபடி 5 தடவையாக ஒரு வாரம் சொல்லணும். அதுக்கப்புறமா 6 தடவையாக சொல்லணும். அப்படி என்ன அப்படின்னா 12 முறை மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மந்திரத்தை சுவாசத்தில் எடுத்து சொல்லலாம். இவ்வளவு தான். இதுக்கு 1008 10,008 லட்சத்தெட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி 12 முறை சொல்லணும். இப்படி நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 6 மாத காலம் குறைஞ்சபட்சம் இந்த சாதனையை இடைவிடாமல் செய்து வந்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்திக்கும். இப்படி இந்த மந்திரம் சித்தித்து விட்டால், சித்தித்ததுக்கு அப்புறமாக நீங்கள் இந்த மந்திரத்தை அடுத்தவர்களுடைய கஷ்டங்களுக்கு பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நான் சொல்கிறேன்னா முதல்ல என்னுடைய கர்மாக்கள் குறையும். இதுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் உண்டு. அப்புறமாக அந்த எனர்ஜி கிடைச்சதுக்கு எனர்ஜியை அடுத்த பொருளுக்கு அடுத்த உயிருக்கு நம்ம என்ன செய்யறோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? பாலில் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம், இளநீரில் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம், தேனில் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம், பசு வெண்ணெயில் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஞாபகம். பசு வெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம், பாலில் பிரயோகம் பண்ணி கொடுக்கலாம். பால் பசும்பால் எருமைப்பால்லாம் கிடையாது, எந்த பால்னாலும் கொடுக்கலாம். நீங்கள் பசும்பாலாக இருந்தாலும் எருமைப்பாலாக இருந்தாலும் அதெல்லாம் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்புறம் தண்ணீர், சுத்தமான ஜலம், தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபால்ஸ்லலாம் குளிக்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபால்ஸில் நின்றுக்கிடுவேன். இல்லை அப்படியே ஆற்றுல குளிக்க போனால் என்ன செய்வேன்னா இந்த இதில் நின்றுக்கிடுவேன், நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை தான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை இந்த வாசியோகத்தில் செய்கிற மாதிரி ஃபால்ஸில் குளிக்கிறப்போ செய்யலாம். அடுத்தப்பல தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா சாதகமாக இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். அதே மாதிரி சுத்தமான தண்ணீரில் இந்த மந்திரத்தை ஜபித்து கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா எப்படிப்பட்ட உயிர் ஆபத்துகளிலிருந்தும் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும். இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால், இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் இது பிரயோகம் முன்னவங்களுக்கு பண்ண முடியாது. இந்த மந்திரத்தை நான் சொல்கிறத படியும். ஆனால் நீங்கள் ஜபித்து வந்தால் உங்கள் ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் உடஞ்சி போயிடும். சர்ப்பத்தால் வரக்கூடிய எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் விலகி போயிடும், உடஞ்சி போயிடும். சரிங்களா? அது போக இந்த மந்திரத்தை வைத்து நான் கொரோனா வைரஸ்னு ஒன்று சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, February 1 கொரோனாவை தடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு அதில் மூலிகை சொல்லி அந்த மூலிகைகளை வைத்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்தால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த தொற்றுக்கள் எந்த வியாதி, நான் கொரோனான்னு சொல்ல, இன்னும் 10,000 வருஷம் கழித்து எந்த நோய் வந்தாலும் சரிதான், தொற்று நோயின்னு ஒன்று உலகத்தில் வருதுன்னா இந்த மந்திரத்தை ஜபித்து யாகம் பண்ணி மூலிகளை போட்டால் எதுவும் பக்கத்தில் வராது. அப்படிப்பட்ட ஆற்றல் உரியது இந்த மந்திரம். அதனால் இந்த மந்திரத்தை கேட்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மிகப்பெரிய பூர்வ ஜென்ம பலம் வேண்டும் அப்படிங்கிறது என் குருநாதர் சொன்னது. நான் செய்த பூர்வ ஜென்ம பலம் எனக்கு என் குருநாதர் கிடைத்து அவர் மூலமாக இந்த பாக்கியத்தை நான் பெற்றேன். இது பண்டிட் கண்ணையா வைகை மூலமாக மிஸ்டிக் செல்வம் ஐயாவுக்கு மிஸ்டிக் செல்வம் ஐயா மூலமாக எனக்கு வந்தது. நீங்கள் இதை முறைப்படி பயன்படுத்தி வந்தீங்கன்னா, முறைப்படி தீட்சை பெற்று பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு கூறி, குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.